இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொன்ன கொஸ்டினை மட்டும் படிங்க. இதில் எந்த கொஸ்டின் படிக்க வேண்டாம்னு சொல்லணும், அதை பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க வரோம்னா 12th பயோ பாட்னி இது வரைக்கும் பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையோட ஆன்சரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் கொடுத்துக்கிற எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக படிங்க, சாய்ஸே விடாமல் படிங்க. ஏன்னா நம்ம பாட்னியும் பயோ பாட்னியும் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் தான் கேட்கப்படும். லாஸ்ட் இயர் மார்ச் 23 பயோ பாட்னியில் இதிலிருந்து மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் வந்துச்சு. போன வருஷம் கேட்ட கொஸ்டினில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறாங்க. அதை கேட்டாலே நம்மளோட மார்க் 25 கிட்ட எடுத்துக்கலாம், 1 வேர்டு சேர்க்காமல் எடுத்துடலாம். அப்படி தான் போன தடவை கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த தடவை அப்படி தான் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அதனால் மொத்தத்தையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதில் பாட்னி கொடுத்தது மட்டும் படிக்க தேவையில்லை, அது வந்து பியூர் பாட்னிக்கான கொடுத்தது. ஆனால் 2 மார்க் 3 மார்க்கில் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டினில் மட்டும் ஒரு சில கொஸ்டின் வந்து தனியாக இருக்குது, அதை நீங்கள் படிக்க வேண்டாம் பயோசொலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 2 மார்க் 3 மார்க்கில் பொதுவாக எல்லாம் சேமாக தான் இருக்குது. 2 வரி தான் இருக்குது, ஈஸியாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் மார்க் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஆன்சருக்கு இதே மாதிரி தான் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃபை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா யூனிட்லையும் இது வரைக்கும் கேட்டு எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா கொஸ்டின் படித்தாலே பயோ பாட்னியில் கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும். ரிப்பீட்டான கொஸ்டினை படித்தாலே போதும். இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டினை ஃபுல்லாக முடிச்சிருங்க. புக் பேக் கொஸ்டின் 20 கொஸ்டின் பார்த்தாலே உங்களுடைய மார்க் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். இதை பார்த்தாலே போதும். இதே தான் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கும். பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேறு யூனிட் 3ல் 13ஆம் கொஸ்டின் வந்து இது பாட்னிக்குள்ளது. இது பயோசாலஜி வந்து படிக்க தேவையில்லை, இது பியூர் பாட்னிக்குள்ளது. நம்ம சிலபஸில் கிடையாது, பார்த்துக்கோங்க. சிலபஸை பார்த்துட்டு படிங்க. நீங்கள் ஆன்சர் தேடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிடிஎஃப்பில் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபை மறக்காமல் ஃபுல்லாக படிங்க. முக்கியமான சாப்டர் எதுனா சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 10. இதில் லைன் விடாமல் ஃபுல்லாக சாப்டர் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் கொஸ்டின் 3 மார்க் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது வரை கேட்ட எல்லா கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு சாப்டர் 10th சாப்டர் இதிலிருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வந்துச்சு. அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கதை மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா 10th சாப்டர்லேருந்து 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க. அதனால் அதில் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. செயலாக்க மூலமிருந்து வேறு நறுமண பொருட்களின் அரசன் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி உள்ள தாவரத்தை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கடைசியில் டேபிள் கொடுத்துருப்பாங்களா, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 10th சாப்டரை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் உள்ள கொஸ்டினை படித்தாலே மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புக் பேக் கொண்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கொஸ்டின் நடந்திருக்கும்ல, அரையாண்டு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கு அந்த கொஸ்டினில் உள்ள 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதர் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 மார்க்கு தான் மார்க்கை இறக்கி விடும், அதில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது போக இதுவரை கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஸ்டின் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினில் வந்து ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும், கான்செப்டை மட்டும் படித்தா போதும், எழுதிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் புக்கையும் வாசித்து பார்த்துருங்க. வாசித்தாலே போதும், பாட்னியில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். வாசிச்சு இந்த பிக் கொஸ்டின், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்பி போகக்கூடாது, ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. வாசித்து படிங்க, ஏன்னா ஓனாக கேட்டாலும் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும்.
வேறுபாடு கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. வேறுபாடு கொஸ்டின்லேருந்து ஒன்று வரும், வேறு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட்டாக கேட்காங்க. மடியத்தின் முக்கியத்துவம், குரோமோசோமின் முக்கியத்துவம், இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. வேறு டயக்ராம் போட்டு வர கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. வேறு ஈஸியான லெசனில் வந்து 5th லெசன் வரும். 5th லெசன் கான்செப்ட் ஈஸி தான், அதை படித்து வச்சுக்கோங்க. அதில் இதுக்கு முன்னாடி பிக் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் 5th கொஸ்டினும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 6ஆம் பாடத்தில் கண்டிப்பாக நீங்கள் எந்த கொஸ்டின் படிக்கீங்களோ இல்லை, பிக் கொஸ்டினில் வறண்ட தகவமைப்பு இருக்கா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டென்த்து லெசனில் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. போன தடவை 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் அறிந்த ஏதாவது 3 தாவரங்கள் செயலாக்க மூலம் வந்து கேட்டிருக்காங்களா. இது போன தடவை பப்ளிக்கில் பிக் கொஸ்டினில் கேட்டாங்க, ஈஸியாக எழுதி மார்க் வாங்கிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிங்க. 10th லெசனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிக் கொஸ்டின் தனியாக கொடுத்துருக்காங்க, இதில் உள்ள பிக் கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இதில் பயாலஜி, அதாவது பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் படிக்க வேண்டாம், அதை மட்டும் நோட் பண்ணி சொல்கிறேன். அதை மட்டும் படிக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து நம்ம பாடத்தில் கிடையாது, பாட்னியில் இருக்குது. ஆனால் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் படிங்க. யூனிட் 1ல் வந்து கொஸ்டின் நம்பர் 11, இந்த கொஸ்டின் வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க தேவையில்லை, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளோட கொஸ்டின் ஏகப்பட்டு இருக்குது. அது போக அது கேட்கலாம், வாய்ப்பு கம்மி தான். அதனால் இதை ஒமிட் பண்ணிக்கலாம், வேணும்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் யூனிட்டில் 60 கொஸ்டின் வேறுபாடுகள் முக்கியத்துவம், இதுவும் நீங்கள் படிக்க வேண்டாம். இதை பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். அடுத்து மடியத்தின் முக்கியத்துவங்களுக்கா, இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 பேருமே இது 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. இதை கண்டிப்பாக படிக்காமல் போயாதீங்க. 3 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னால் அந்த மடியத்தின் முக்கியத்துவங்கள், இதை கண்டிப்பாக படிங்க. அதுக்கடுத்து இதில் 3வது கொஸ்டின், இதை வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். பிக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள பிக் கொஸ்டின் படித்தாலே போதும், மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் பிக் கொஸ்டினில் உள்ளதை படிச்சுக்கோங்க. ஏன்னா பிக் கொஸ்டின் வந்து நம்ம எழுத போகிறதே 2 கொஸ்டின் தான், அதனால் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினும் கவர் ஆயிரும், இதை பார்த்தாலே போதும். அது போக யூனிட் 4ல் வந்து 7th கொஸ்டின், இதையும் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். அடுத்து 50 யூனிட் ஈஸியான யூனிட், இதில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் உள்ள எல்லா கொஸ்டின் படிச்சிருங்க. ஆன்சர் ரொம்ப சிறுசாக இருக்குது, இதை படித்தாலே மார்க் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா ஆன்சருக்கு இப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ஆன்சருக்கு இருக்கிறதா மார்க்கு. அடுத்து 6 யூனிட், 6 யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏகப்பட்டது இருக்குது. 2 மார்க் 3 மார்க் ஃபிக் கொஸ்டின்னு கண்டிப்பான முறையில் பாடம் 6ல் இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. பாடம் 6 தரவாக பார்த்துக்கோங்க, புக் பேக் காசு முழுவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாடம் 7, இதிலிருந்து பயோ பாட்னியில் வந்து ஒரே ஒரு தடவை பிக் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
இதில் 3வது கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிக் கொஸ்டின்லேயே தான் பெரிய கொஸ்டின் இதை தான் சொல்லலாம். இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7th ஒன்ல கேட்டாங்கன்னா இதை தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறு பாடமெட்டில் 2வது பிக் கொஸ்டினை வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். அதே மாதிரி 3வது கொஸ்டின் படிக்க வேண்டாம். 4வது கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 4வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி 6வது கொஸ்டினும் படிக்க தேவையில்லை. 7வது கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கில் கூட இந்த கான்செப்டை கேட்கலாம். வேறு 8வது கொஸ்டின் வந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க தேவையில்லை. நைன்த் லெசன் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரப்பில் பார்த்துக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சாலே எழுதிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி 9th லெசன்லேருந்து பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிக் கொஸ்டின் அவ்வளோ கேட்க மாட்டேங்காங்க. ஒரு தடவை தான் 2 தடவை தான் கேட்குறாங்க. அதுலேயும் இந்த 5வது கொஸ்டினை பாருங்கள், சினாரியோவில் கேட்டாங்க ஒரு தடவை. அது ஃபஸ்ட்டு புக்கு மாற்றினப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த சினாரியோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 10. அதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிங்க. அதுலேயும் முக்கியமான கொஸ்டின் சொல்ல போனோம், இயற்கை பூச்சிக்கொல்லி. இந்த கொஸ்டினை அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இதில் உள்ள தாவரங்களை ஃபுல்லாக படிச்சிருங்க. அதோட பயன், பண்பு அதெல்லாத்தையும் படித்து வச்சுருங்க. அதுக்கடுத்து 3வது கொஸ்டின், இதை வந்து நீங்கள் டேபிளுக்காக போட்டிருக்காங்களா, டேபிளுக்காரம் போட்டு எழுதிக்கலாம். இல்லாட்டி இதில் குறிப்பிட்டு இதை மட்டும் தனியாக கேட்கலாம். அதாவது நெல்லியை பற்றி எழுதிக்கலாம், இல்லை பிரண்டையை பற்றி தனியாக கேட்கலாம். அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதே தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் வரும். நீங்கள் ப்ராக்டிக்கலை படிக்கிறதுலேருந்து படித்தாலே நம்ம உள்ளேயும் கவர் பண்ணிக்கலாம். 10th லெசனில் வந்து கொஸ்டின் நம்பர் 6 காளான் வளர்ப்பு. இது மட்டும் பயோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம். மற்ற எல்லாத்தையும் படிச்சிருங்க. 10th லெசனில் புக்கில் இருக்கிற எல்லா கண்டனையும் படிச்சிருங்க. நான் 10th லெசன்லேருந்து அடிக்கடி 3 மார்க் பிக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. யூனிட் 1 இந்த 2 லெசன்லையும் தரவாக படிச்சிருங்க. இதை படித்தாலே மோஸ்ட்லி ஒரு 3 மார்க்கு ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பாக உறுதியாக கேட்பாங்க 2 படத்துலேருந்து. இதை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு மற்ற படத்தில் புக் பேக்கும் இந்த பிடிஎஃப் உள்ளது மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 1 மார்க் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.